பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாத்திராகமம் 34:10. ஆண்டவர் இந்த ஜூன் மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அதனுடைய கண்டினியூஷன் மெசேஜை இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துடைய கீழ்ப்பகுதி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நேற்று தினத்தில் பார்த்தோம், பூமி எங்கும் எந்த சாதியின் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் காண்பார்கள் என்று சொல்லி நேற்று தினத்தில் செய்தி கேட்டோம். இன்றைக்கு உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அப்போ மோசையோடு சொன்ன தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பார்த்து சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பக்கத்தில் உள்ள கைப்பிடிச்சுங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லாம் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அப்ப கர்த்தர் நம்ம கூட இருந்தா கர்த்தர் செய்கிற காரியங்கள் பயங்கரமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிக்க வேண்டும். மோசே வாழ்ந்த நாட்களுக்கு முன்பாக தேவனுடைய ஆலயம் இல்லை, ஆசரிப்பு கூடாரம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு முன்பாக அவர்கள் பலிப்பீடங்களை உண்டாக்கி பலி செலுத்தி தேவனை தொழுது கொண்டு வந்த காலங்கள். நம்முடைய முற்பிதாக்களின் காலங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்காக ஒரு ஆசரிப்பு கூடாரமோ அல்லது தேவனுடைய ஆலயமோ கட்டப்படாத ஒரு நிலை. அவர்கள் பலிப்பீடங்களை கட்டி தேவனை தொழுது கொண்டார்கள். ஆனால் மோசையின் நாட்கள் தான் கர்த்தர் சொல்றாரு, அவன் கூட இருப்பேன்னு சொல்லி. அப்போ ஜனங்களோடு கூட இருக்கும்படியாக தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொன்னார். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜனங்களோடு கூட தேவன் தங்க விரும்புகிறார். ஜனங்களோடு கூட தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். ஜனங்களோடு கூட தேவன் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்க விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப எல்லா சாதிகள் இடத்திலும் சொல்லல, குறிப்பிட்ட ஒரு இன மக்கள், ஒரு ஜன மக்களோடு கூட கர்த்தர் சொல்றாரு, நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் எப்பொழுதுமே உன் கூட இருக்க விரும்புகிறார். நீங்க அவர் கூட இருக்க விரும்புறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதும் உங்க கூட இருக்க விரும்புகிறார். வேதம் சொல்கிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை விட்டுவிட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப கர்த்தர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். அப்ப மோசேயோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த வசனத்தை நீங்க நன்றாய் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னோடு கூட, அந்த 10வது வசனத்துல, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். அல்லேலூயா. உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் யாருன்னு சொல்றாங்க? மோசஸ் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். அப்ப நன்றாய் கவனிக்கிறோம், மோசே கர்த்தரோடு இருக்கிறார், ஜனங்கள் மோசையோடு கூட இருக்கிறார். அப்ப யாருக்கு அற்புதம் நடக்கும், யாருக்கு அதிசயம் நடக்கும், யாருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் மோசையோடு கூட இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம் நடக்கும். விளங்கிச்சுவோம். அல்லேலூயா. கர்த்தரோடு கூட மோசே இருக்கிறார், மோசையோடு கூட ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்ப மோசஸுக்கும் ஜனங்களுக்கு சேர்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து, நான் உன்னோடு கூட இரு.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப கர்த்தர் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உங்க வாழ்க்கையை செய்ய அவர் விரும்புகிறார். அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எத்தனை பேர் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம்? ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறோம்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருப்பாரானால் எதற்காக கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவனை ஆசீர்வதிப்பதற்காக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஈசாக்கோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து. அல்லேலூயா. அப்ப எந்த தேசத்தை அவன் இருக்கிறான் என்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், கேராரிலே இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கேராரிலே பஞ்சம் உண்டானது. பஞ்சம் உண்டாகும் பொழுது அவன் வேறொரு தேசத்துக்கு போகணும்னு சொல்லி முயற்சி செய்யும் பொழுது தேவன் சொல்றாரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. ஏன்னு சொன்னா, இந்த கேரார் தான் ஆபிரகாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், சுற்றி நடந்த தேசம். அதுதான் கானான் தேசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் பொழுது, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னாரு. அப்ப ஆண்டவர் எந்த தேசத்தை காட்டினார்? கானான் தேசத்தை தான் காட்டினார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவன் கானான் தேசத்திலே போய் சேர்ந்தான் என்று சொல்லி இருக்கும். அப்ப இந்த கானான் தேசத்தில் தான் இந்த கேரார் இருக்கு. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கானானுடைய எல்லைகள் என்னன்னு சொன்னா, சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும். அப்போ கேரார் வழியாக, அப்போ சீதோன் முதல் கேரார் வழியாக கானானுடைய எல்லைகள் பரப்பி இருந்தது. இந்த கேராரில் தான் ஈசாக்கு குடியிருக்கிறார். இப்ப ஆண்டவர் சொன்னாரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப எப்படிப்பட்ட தேசமாக இருந்தது? பஞ்சம் நிறைந்த தேசமாக இருந்தது. ஜனங்கள் பட்டினி நிறைந்தவர்களாக இருந்தார்கள். ஆசீர்வாதம் தேசத்தில் இல்லை, செழிப்பு இல்லை, பயங்கரமான வறுமை, தரித்திரம், கஷ்டம், பாடு, பிரச்சனை. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் ஈசாக்கோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறாரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க இருக்கிற பகுதி எப்பேற்பட்ட பகுதியா இருந்தாலும் சரி, பஞ்சம் நிறைந்த பகுதியா இருந்தாலும் சரி, வறுமை நிறைந்த பகுதியா இருந்தாலும் சரி, தரித்திரம் நிறைந்த பகுதியா இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீ எந்த இடத்துல இருக்கிறையோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரானால் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஈசாக்கோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஈசாக்கு கேராரிலே குடியிருக்கும் பொழுது பஞ்சம் நிறைந்த தேசமாக இருந்தது. கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததினாலே 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. அவன் வர வர விருத்தியாகி மகா பெரியவனானான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த கேராரில் இருந்த அபிமெலேக்கு அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை அந்த கேராரில் இருந்து அவனை துரத்தி விட்டான். அந்த இடத்திலிருந்து அவன் எங்க போறான்னு சொன்னா, பெயர்சோபாவுக்கு போறான். பெயர்சோபாவிலே ஆண்டவராக தேவன் தரிசனம் தருகிறார். அல்லேலூயா. 23வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே இருந்து பெயர்சோபாவுக்கு போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கேராரில் இருந்து ஈசாக்கு பெயர்சோபாவுக்கு போனான். இப்ப பெயர்சோபாவில் கர்த்தர் தரிசனம் கொடுக்கிறார். அப்பா, நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா,
அல்லேலூயா. கேரார்ல கர்த்தர் சொல்றாரு, எப்பா பஞ்சம் நிறைந்த தேசம் தான், கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். இப்போ அவன் அபிமெலேக்குனால துரத்தப்பட்டு அவன் இவன் பேசமாக்கு வருறான். இப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய இந்த பேசோபா எது அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்ட இடம் தான் இந்த பேசோபா. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் பெயர்சோபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டார். அல்லேலூயா. அப்பா எங்கெல்லாம் டிராவல் பண்ணாரோ அங்கெல்லாம் மகனும் டிராவல் பண்றார். ஆண்டவர் ஈசாக்கோடு கூட சொல்றாரு, உங்க அப்பா ஆபிரகாம் நிமித்தமா, அப்பா ஆபிரகாம் நிமித்தமா, அப்பா ஆபிரகாம் நிமித்தமா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை நீங்க உண்மை உத்தமத்தோடு நீங்க தொழுது கொள்ளும் பொழுது, கர்த்தர் உண்மை உத்தமத்தோடு நீங்க பின்பற்றும் போது, கர்த்தர் ஒரு சந்ததியை ஆசீர்வதிக்கிற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆர்மியான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஈசாக்கோடு கூட கர்த்தர் சொன்னார், உன்னோடு கூட இருந்து நான் பெரிய காரியங்களை செய்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, வேதத்தில் பார்க்கும்போது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே அவன் இருந்தான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இப்போ கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது நீங்க எப்படி இருப்பீங்கன்னு சொன்னா, காரிய சித்தி உள்ளவர்களா இருப்பீங்க. அல்லேலூயா. அதாவது பழமொழி சொல்றேன், என்னன்னா எள்ளுன்னா எண்ணெயா நிக்கிறான்னு சொன்னாங்க. எள்ளுன்னா எண்ணெயா நிக்கிறான். அப்ப என்னன்னா, ஒரு காரியத்தை சொன்னா அதுக்கு அடுத்த காரியத்தை எல்லாத்தையும் தான் பண்ணோம், செஞ்சு முடிச்சுட்டோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ பிரசங்கம் எடுக்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எந்த பாதையில் போகிறோங்கிறத நீங்கள் என்ன பண்ணோம், நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை முன்னாடி கண்டுபிடிச்சிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அப்போ நல்ல தேர்ந்தவங்களுக்குள்ள பக்குவம் என்னென்ன, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்ம கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கும்பொழுது அப்படியே அந்த 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 பிரசன்ஸுக்குள்ளே போகணும். சில நேரத்தில் நம்ம இங்கே தான் உட்காந்துருப்போம், ஆனால் எதையோ யோசிச்சுருப்போம். எதை பற்றி யோசிச்சுருப்போம், எதையோ யோசிச்சுருப்போம். அப்படி அல்ல. அப்போ கர்த்தர் நம்ம நடத்துகிற பாதையை நம்ம சரியாக அறிஞ்சுக்கணும். இங்கே யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், என் கூட கர்த்தர் இருக்கிறாரு சொல்லி, என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார். எங்க இருக்கிறார் ஆண்டவர்? எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கொலோசியர் 1:27 தான் சொல்லுது, மகிமை தேவன் உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம். கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். கர்த்தர் யாருக்குள்ள இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்க துதிக்குள்ள இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? உங்க துதிக்குள்ள இருக்கிறார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். பாருங்க, யோசேப்புக்கு 17 வயசுல ஆண்டவர் சொப்பனம் கொடுத்தார். அப்பா, நான் உன்னை என்ன பண்ண போறேன், உயர்த்த போறேன். உன் சகோதரர்கள் உன் காலில் வந்து விழ போறாங்க, உன் தகப்பன் தாய் காலில் வந்து விழ போறாங்க. உன்னை அந்த அளவுக்கு நான் உன்னை உயர்த்தி வைப்பேன். சொப்பனத்தை பார்த்த உடனே எல்லாருக்குள்ளும் எரிச்சல் வந்துருச்சு, எல்லாருக்குள்ளும் பொறாமை வந்துருச்சு. கூட பிறந்தவங்களே அவன் மேலே பொறாமை கொண்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தையும் சொப்பனத்தையும் ஆண்டவராக தேவன் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அவனை புடமிட்டார் ஆண்டவர். அந்த அந்த தரிசனம் நிறைவேற வர கர்த்தர் யோசேப்பு என்ன பண்ணாருன்னா புடமிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை புடமிடுறான்னு சொன்னா உன்னை ஆண்டவர் உயர்த்துவதற்காக. அல்லேலூயா. அவன் காரிய சித்தி உள்ளவனாய் காணப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராக தேவன் உன்னை என்னையும் காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும்
ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அல்லேலூயா. யார் கூட கர்த்தர் இருந்தாரு? சாமுவேலோடு கூட கர்த்தர் இருந்தார். மோசையோடு கர்த்தர் இருந்தார். ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். சாமுவேலோடு கூட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. அப்ப சாமுவேலோடு கூட கர்த்தர் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தை ஒன்றும் கர்த்தர் தரையில விழவே இல்லை. எல்லாமே தீர்க்க தரிசன வார்த்தைகளா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் சாமுவேலோடு கூட இருந்தார் அப்படின்னு சொன்னா, சாமுவேல் கர்த்தரோடு கூட இருந்தார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார், கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்தையும் பெற்றார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டார் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அல்லேலூயா. எங்க வளர்ந்தானா? கர்த்தருடைய சந்நிதி. அல்லேலூயா. அப்ப நம்ம பிள்ளைகளை எங்க வளர்க்க தெரியணும்? கர்த்தருடைய சந்நிதியில வளர்க்கணும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப கர்த்தருடைய ஆலயத்தின் மேல நம்ம மிகுந்த பயபக்தி உள்ளவர்களா. இப்ப கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ஆலயத்தில் இருக்கிற எல்லா வேலையும் யார் தான் செஞ்சிருப்பார்? சாமுவேல் தான் செஞ்சிருப்பார். அல்லேலூயா. சாமுவேல் என்னும் பிள்ளையான பால் மறந்த உடனே அம்மா எங்க எடுத்துட்டு வந்து விட்டாங்க? சர்ச்சுக்கு விட்டாங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆசை கிடைக்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆனாலும் என்ன வேலை, அங்கே வேலை எங்கே வேணாலும் விட்டுருவாங்க. சர்ச்சில் இருந்தால் மட்டும் என்ன கேள்வி கேட்பாங்க? என்ன உனக்கு 1/2 மணி நேரம் லேட்டு? வேறு எங்கன்னா சுற்றிட்டு வந்து 2 ஹவர் லேட்டாக வந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. ஆனால் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆச்சுன்னு என்ன பண்ணுறாங்க? கேள்வி கேட்குறாங்க. அல்லேலூயா. அப்போ எங்கேருந்து வளர்றது போயிங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் எந்த குழந்தையெல்லாம் வளருதோ அந்த குழந்தையெல்லாம் கர்த்தர் அவங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சபைக்குள்ள ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு வந்து இதுவாக இருந்ததுன்னா நம்மளால் அதை எடுத்து சரி பண்ணி. அல்லேலூயா. நீங்கள் பார்க்குறீங்க, ஜன்னல் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது, ஆரப்பா சுத்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல. ஒரு துணி எடுத்து நம்ம என்ன பண்ணோம்? சுத்தம் பண்ணோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு எது உங்களுடைய பார்வையில் சரியில்லைன்னு தோணுதோ அதை இன்னொருத்தர் வந்து செய்வாங்கன்றது நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம அந்த காரியத்தை என்ன பண்ணோம்? நம்ம செஞ்சுட்டு போகணும். அல்லேலூயா. அது ஏன் வேலை இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? விட்டுட்டு போகக்கூடாது. அப்போ சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் தேவ சமூகத்திலே அவன் வளர்க்கப்பட்டதுனாலே தேவன் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 1 சாமுவேல் 2:26 வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 2:26 சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். அல்லேலூயா. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் பெரியவனாக வளர்ந்து. இப்ப எங்க வளர்ந்தான்? பெரியவனா? தேவனுடைய ஆலயத்தில் வளர்ந்தான். தேவனுடைய ஆலயத்தில் வளர்ந்ததுனால அவன் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம கர்த்தருக்கும் மனிதனுக்கும் பிரியமாய் நடந்து கொள்ளும். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம இந்த காரியம் நம்ம செய்ய முடியும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் யார் கூட எல்லாம் இருக்கிறாரோ அவர்களை எல்லாம் கர்த்தர் உயர்த்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உன்னோடு கூட இருந்து ஆண்டவருடைய உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் வளர்ந்தார். அவர் 12 வயசுல ஆலயத்தில் உட்கார்ந்து போதகரோடு கூட வினாவினார். தாய் தகப்பன் வந்து கேட்கிறாங்க, எப்பா உன்னை தேடிட்டு இருந்தப்ப நீங்க எங்க போயிருந்த? அப்போ பிதாவுடைய சித்தத்தை செய்தாப்பா என்னுடைய விருப்பம், அதனால தான் நான் இங்கே இருந்தேன் அப்படின்ட்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆலயத்தின் மேல நம்ம பிள்ளைங்க வாஞ்சியா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சாமுவேலோடு கூட கர்த்தர் இருந்ததுனாலே கர்த்தர் அவரை ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் பயன்படுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தாவீது தன் செய்கைகளை எல்லாம் புத்திமானாய் நடந்தான்,
கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அப்ப தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறதுனால அவன் எப்படி நடந்தானா? புத்திமானாய் நடந்தான். எல்லா காரியங்களையும் அவன் புத்திமானாய் நடந்தான். இன்னைக்கு நம்ம புத்திமானா நடக்காததுக்கு காரணம் என்ன? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்ம புத்திமானாய் நடப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் ஆண்டவராகிய தேவன் தாவீதை ஆண்டவராகிய தேவன் வல்லமை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தினார். 40 வருஷம் இஸ்ரவேல் தேசத்தை அவன் ஆளுகை செய்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லா காரியங்களும் அவன் ஞானமாய் நடந்து கொண்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீதோடு கூட இருந்த கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன் கூட இருப்பாரானால் உன்னுடைய பெயரை கர்த்தர் பிரஸ்தாபப்படுத்துவார். யோசுவா 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரப்பிற்று. அல்லேலூயா. கர்த்தர் உன் கூட இருப்பாரானால் உன் பெயரை கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? பிரஸ்தாபப்படுத்துவார். அப்ப ஜேசுவாவோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை எப்படி அறிந்து கொண்டாங்க? அவங்க கீர்த்தி எப்படி வெகுவா பரவிச்சு அப்படின்னு சொன்னா, யாருமே இடிக்க முடியாத அழகம் ஆண்டவர் ஜேசுவாவை கொண்டு இடிக்க வச்சார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த 6ஆம் அதிகாரம் முழுசா நீங்க வாசிக்கும் போது, எரிகோ பட்டணத்தை கர்த்தர் என்ன பண்ணாருங்க? ஆண்டவர் உடைத்தார். 6 நாள் 6 முறை சுற்றி வாங்க, 7வது நாள் 7 முறை சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும் பொழுது, ஆர்ப்பரித்த பொழுது கர்த்தர் எரிகோ கோட்டை என்ன பண்ணாருங்க? உடைச்சார். அப்போ பாருங்க, எந்த ஒரு கிடமார மண்வெட்டி இல்லை, எந்த ஒரு பாம்பு கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க துதி தான் உடைச்சு. அல்லேலூயா. உனக்கு முன்பாக எவ்வளவு பெரிய மதில் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்க துதியினால அது உடையும். அல்லேலூயா. எப்படி துதினால உடைஞ்சது? அந்த துதிக்குள்ள யார் இருக்குதுங்க? கர்த்தர் இருக்கிறார். அப்ப கர்த்தர் எல்லாத்தையும் செய்ய வல்லவர். அப்ப நீங்க துதிக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? துதிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் 12 கோத்திரத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். அதுல ஒரு கோத்திரம் தான் என்னன்னா யூதா கோத்திரம். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், யூதா கோத்திரமே நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னா. நியாயாதிபதி 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் யூதாவோடு கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தர் யூதாவோடு கூட இருந்தபடியினால், அப்ப கர்த்தர் உன் கூட இருப்பாரானால் நிச்சயமாய் கர்த்தருக்கு ஒரு நல்ல ஜெயத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. யூதா அப்படின்னு சொன்னா துதின்னு அர்த்தம். எங்கெல்லாம் துதி இருக்கிறதோ அங்கெல்லாம் விடுதலை இருக்கும். பவுலும் சில்வானும் தொழுவ மரத்தில் மாட்ட போட்ட பொழுது அவர்கள் கர்த்தரை என்ன பண்ணாங்க? பாடி துதிச்சாங்க. துதிச்ச மாத்திரத்துல அவருடைய கட்டுகள் மாத்திரமல்ல, அந்த சிறைச்சாலையில் இருந்த எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு விழுந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாடுறது 2 பேரு, விடுதலை கிடைச்சது அந்த சிறையில் இருந்த எல்லாருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க துதிக்க துதிக்க கர்த்தர் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவராகிய தேவன் விடுதலை கொடுத்து ஆண்டவர் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாய் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மோசேயோடு கூட கர்த்தர் இருந்தார். ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். சாமுவேலோடு கூட கர்த்தர் இருந்தார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். இயேசுவாவோடு கூட கர்த்தர் இருந்தார். யூதாவோடு கூட கர்த்தர் இருந்தார். என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும்
நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பரமேறும் பொழுது சீஷர்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. எதுவரை கூட இருக்கிறார் ஆண்டவரே? உலகத்தின் முடிவு வரை. பக்கத்தில் உள்ள கைப்பிடி சொல்லுங்க, உலகத்தின் முடிவு வரை இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு வரை இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு வரை இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மோசேயோடு கூட இருந்தார். எதுக்காக கூட இருந்தார்? பயங்கரமான காரியங்களை செய்யும்படி. பயங்கரமான காரியங்கள் என்ன நடந்தது? செங்கடல் ரெண்டாக பிளந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலிலே கடந்து போக உதவி செய்தார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம், சாப்பிட மன்னா, குடிக்க கண்மலை தண்ணி, இதெல்லாம் அதிசயம். அல்லேலூயா. இதெல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் மோசேயோடு கூட இருந்ததாலே அவர்கள் பயங்கரமானவர்களை கண்டார்கள். ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருந்தார் ஆசீர்வதிக்கும்படியா. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறும்படியா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்புறம் சொல்லுங்க, சாமுவேலோடு கூட கர்த்தர் இருந்தார் அவனை தீர்க்கதரிசியாக மாற்றி ஒரு வார்த்தை கீழே விழாதபடி ஆண்டவர் அவனை பயன்படுத்தும்படியாக. தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் போன இடங்களெல்லாம் கர்த்தர் ஜெயத்தை கற்றுக் கொடுத்தார். யேசுவாவோடு கூட கர்த்தர் இருந்தார் அவனுடைய பெயரை பிரஸ்தாபம் பண்ணும்படியா. யூதாவோடு கூட கர்த்தர் இருந்தார் அவனை ஜெயிக்கிறவனாய் மாற்றும்படியா. உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். எதற்காக சொன்னா, நீ ஆண்டவரை பத்தி உலகம் ஃபுல்லா சொல்லணுன்றதுக்காக. அல்லேலூயா. அவர் கூட இருக்கிற சொல்றீங்களா? இனியாவது சொல்லுவீங்களா? உன் கூட ஆண்டவர் இருக்கிறார். எதுக்காக இருக்கிறாரு? உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராகும். அப்போ அதுக்காக தான் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தரை பிள்ளைகிற கர்த்தர் உன் கூட இருந்து உனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீ போப்பா, மற்றதெல்லாம் நான் செய்யறேன்றார் ஆண்டவர். ஆனால் நம்ம போகிறதுக்கு தான் என்ன பண்ணல, முயற்சி எடுக்கல. இனியாவது நம்ம போவோம். அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம். 1000 ஆத்மாவை இந்த வருஷத்திலேயே ஆத்மா ஆதாயம் பண்ணுவோம். ஒரே ஒருத்தர் சொன்னாங்க, அல்லேலூயா. நம்ம மீதி எல்லாம் ஆயத்தமா இல்லை. யாரை கொண்டாகிலும் செய்க ஆண்டவரே இல்லை, என்னை கொண்டு செய்க ஆண்டவர். எழுப்புதல் யாரை கொண்டு செய்க ஆண்டவரே? என்னை கொண்டு செய்க ஆண்டவர். ஒருத்தர் 1000 ஆத்மாவை சம்பாதிக்கிறது கெப்பாசிட்டி இருக்கு. அப்போ 1000 ஆத்மாக்கள் என் மூலமா ரசிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க அவர் வல்லமையுள்ளவர். கர்த்தரை வாசனை கொண்டு கர்த்தரை பண்ணுவோம்.